தமிழ் ரிப்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் தொடர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம் தொடர். லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துட்டு இந்த நரேந்திர மோடி அரசாங்கம், ஆக்சுவலி பார்த்தா தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசாங்கம், கடந்த ஒரு மாதம் வரைக்கும் என்டிஏ அரசாங்கம்னு சொன்னாங்க. இப்போ வழக்கம் போல் மோடி அரசாங்கம் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்க்க முடியுது. யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதை இப்போது செக்யுலர் சிவில் கோடு அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை தாண்டி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் சந்திரபாபு நாயுடு அப்புறம் நிதிஷ்குமார்லாம் வாயவே திறக்காமல் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதை தாண்டி இப்போ இன்னொரு நாசகார வேலையில் இறங்கியிருக்கிறாங்க. லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த முறையை பயன்படுத்தி தான் இப்போ செபி தலைவராக இருக்கக்கூடிய மாதவி பூச் அப்படிங்கிறவரையும் நியமித்தாங்க. அவர் மேலே இப்போ எவ்வளோ பெரிய அலிகேஷன் வந்திருக்கு, அதை விசாரிக்கிறதுக்கோ இன்னும் அவங்க பதவியை விட்டு விலகலை. அப்படியே அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு எதில் ஈடுபடணுமோ அப்படி ஈடுபட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இடஒதுக்கீடு முறையை ஒழிக்கிறதுக்கான திட்டம் தான் இது அப்படிங்கிறத ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ், மல்லிகார்ஜுன கார்கே ரொம்ப காத்திரமாக அதுக்கான இதை வைக்கிறாங்க, எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. நாடு தழுவிய போராட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார் அகிலேஷ் யாதவ். இதற்கு பின்னணியில் என்ன மாதிரியான திட்டங்களை மோடி அரசாங்கம் வைத்திருக்கிறார்கள் தொடர் சொல்லுங்க. அதான் நம்ம இந்த பார்லிமெண்ட், இது நம்ம இந்த சுதந்திர தின விழா பேச்சுல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். முர்மு அவர்கள் பேச்சும் இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. மிக தீவிரமாக இந்த அவர்களுடைய இஸ்லாமிய எதிர்ப்பை இந்த காட்டுகிற விதமா தான் இந்த பேச்சுக்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்து இவங்களுடைய எலெக்ஷன் கேம்பெயினும் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய யூகமும். அடுத்து அதாவது இது நாள் வரைக்கும் மோடி வளர்ச்சின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் கட்சி நாட்டை சீரழித்து விட்டது, 50 ஆண்டுகாலம் 60 ஆண்டுகளுமாக காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து இந்த நாட்டை சீரழித்து விட்டது, எல்லாத்தையும் மண்ணாக்கிட்டாங்க, நாடே சுடுகாடாயிடுச்சு, இந்த மாதிரி வாதங்களை வச்சுட்டு இருந்தாங்க. அதற்கு பதிலாக நாங்க ஜிடிபியில முன்னேற்றம் கொண்டு வர போறோம், உலக அளவுல நாங்க வல்லரசு நாடு ஆக போறோம், உலக அளவுல பெரிய இராணுவத்தை நாங்க கட்டமைக்கிறோம், விண்வெளி ஆராய்ச்சியில நாங்க முன்னிலையில இருக்கிறோம் அப்படின்னு பல கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அது எதுவுமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா இந்த வளர்ச்சி எதை நோக்கி நகர்ந்திருக்கு, யாருக்கான வளர்ச்சியா இருக்கு? இங்க இருக்கிற 2-3 முதலாளிகள் குறிவைத்து அவர்களே தான் வளர்ச்சியை சந்திச்சிருக்கிறாங்க. மக்கள் மீண்டும் ஏழ்மைக்குள்ளாயிருக்காங்க அப்படிங்கிறது பல குறியீடுகள் மூலமா நமக்கு தெரிய வந்துச்சு. அதனால அடுத்த இவங்க அந்த வளர்ச்சியை பற்றி பேசுவதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்காங்க. மாறாக இந்த வெறுப்பு பிரச்சாரங்களை முன்னெடுப்பது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுவது, அதற்கு தான் இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதை பற்றி பேசுறாங்க. இது உண்மையிலே நடைமுறைப்படுத்த முடியாது என்பது அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் இது ஒரு விளைவிப்பதற்கு, குறிப்பாக வருகிற 4 மாநில தேர்தல்ல ஒரு வாக்கு வங்கிக்காக இதை பயன்படுத்துவது என்ற முயற்சியை தான் நாட்டினுடைய பிரதமரும் ஜனாதிபதியும் சேர்ந்து சுதந்திர தின விழாவில் பேசுற அளவுக்கு இது வந்திருக்கு. அதை பார்க்கணும். அதற்கு அடுத்து இப்போது ஒரு பூதாகரமாக வந்திருப்பது இந்த லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தொடர்ந்து 2018 இந்த முறை கையாளப்படுது. இதுல பல முறைகேடுகள் நடக்குது. இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு தேவையான நபர்களை அமர்த்துவதற்கான வேலை நடக்குது. ஆளுநரை கொண்டு ஆட்சியை அவங்க நடத்துறது, அல்லது இங்க நடக்கிற ஆட்சிக்கு குளறுபடி ஏற்படுத்துவது, நெருக்கடி ஏற்படுத்துவது என்கிற முறை. அது இல்லாம ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டு இவர்கள் இது பண்ணுவது, அந்த மாதிரி பல வகையில மாநில உரிமைகளை பறிப்பதுல பிஜேபி அரசு முன்னுக்கு நிற்குது. பல மாநிலங்களில் சூழலை இவங்க விரும்புவதில்லை, குழப்பங்களை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்போ இதற்கு முன்பு சற்று நாட்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ் யார் வேணா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒன்றிய அரசு அதிகாரிகள் அதுல எளிதில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற தடையா இருந்ததை விதியை திருத்தினாங்க. அது மூலமா யார் வேணாலும், எந்த இந்துத்துவ சக்திகள் வேணாலும் நேரடியா இங்க இருக்கிற அதிகார பொறுப்புல மக்களுக்கான ஒரு இடத்துல இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை இந்த லேட்ரல் முறையில நியமிப்பதன் மூலமா இவங்களுக்கு தேவையான நபர்களை உள்ள அனுப்ப முடியும்.
இவங்க இவங்க போடுகிற செயல் திட்டத்தை அவர்கள் நேரடியாக செயல்படுத்துவதற்கான ஒரு கருவியா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆபத்து வந்துருக்கு. அது ஒரு பக்கம். ஆனால் இந்த முறை 2018 இருந்து கடைபிடிக்கிற இந்த முறை வந்து ஒரு இன்னொரு பெரிய ஆபத்தை நோக்கி நகர்த்தும். அது வந்து இடஒதுக்கீட்டை பறிப்பதற்கான ஒரு முயற்சி. தொடர்ந்து வந்து இந்த ஒப்பந்த ஊழியர்களை நியமிப்பதன் மூலமாக ஏற்கனவே பல ரெக்ரூட்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. பல துறைகள்ல இன்னும் வேலைவாய்ப்பு வேலையை வந்து ஃபில் பண்ணாம இருக்காங்க. ரிட்டயர்ட் ஆனவங்க அல்லது வேறு வகையில வேலை இழந்தவங்க, இன்னும் புதிதாக வேலைக்கு அமர்த்த வேண்டியவர்கள் என்று டெட் எழுதி பல பேர் வந்து வேலை இல்லாம இருக்கிறாங்க. ஆமா. நீட் எழுதிட்டு இன்னும் வந்து வேலை போடாம இருக்கிறாங்க. இது மாதிரி பல துறைகள்ல போடாம இருக்கிறாங்க. இது வந்து இடஒதுக்கீட்டை நிரப்புவதற்கான, இடஒதுக்கீட்டை எல்லா மக்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதற்கான ஒரு இடத்தையே மறுக்குது. ஒப்பந்த ஊழியர்களாக கொண்டு வருவதன் மூலமா யார வேணா எடுக்கலாம். ஒரு நோட்டீஸ்ல யார வேணா எடுக்கலாம். வெறும் அதாவது ஒரு 5000 இடங்களுக்கு நம்ம வந்து ஒரு அறிவிப்பு போட்டா இன்னைக்கு வந்து 5,00,000 நபர்கள் வராங்க. அதுல இருந்து யாரோ ஒருத்தரை யாரு குறைவாக ஊதியம் வாங்கி கொண்டு வேலைக்கு வந்தா கூட ஏத்துக்கலாம். அல்லது லஞ்சம் அதிகமா யாரு குடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட கூட வேலையை ஒப்படைக்கலாம். இப்படி பல முறைகேடுகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுவரையிலும் பின்பற்றி வந்த வேலை கொடுப்பதற்கான முறைகளையே இது வந்து மாற்றுது. இதன் மூலமா இடஒதுக்கீடு பின்பற்றப்பட முடியாது. இந்த ஒரு பக்கம் நாம் இடஒதுக்கீட்டுக்காக போராடிட்டு இருக்கிறோம். இன்னொரு பக்கம் இவங்க வந்து இந்த வேறு ஒரு முறையை கடைபிடிக்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். இப்போ இந்த விவகாரத்தில் ஏற்கனவே எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான நியாயம் கிடைக்கப்படணும், ஒன்றிய அரசில் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு ஒரு புறம் ராகுல் காந்தியிலிருந்து இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகளான அகிலேஷ் யாதவ் அவருடைய கட்சி, அப்புறம் தேஜஸ்வி யாதவ், அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து திமுக போன்ற கட்சிகள் அதை மும்முரமாக கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னொரு புறம் இவங்க ரொம்ப அக்ரெசிவாக அதை சட்டை பண்ணிக்கிற மாதிரி தெரியல. அதை தாண்டி இந்த தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 33% ரிசர்வேஷன், பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அதை பெரிய பெருமையாக வேற பேசினாங்க. அதுவுமே என்னன்னா, தேர்தலில் வந்து காங்கிரஸ்க்கு பெண்களை மையப்படுத்தி திட்டங்கள் கொண்டு வர்றதுனால வாக்குகள்லாம் காங்கிரஸ் பக்கம் சாயுதுன்றதுக்காக தான் கொண்டு வந்தாங்கன்ற பேச்சு இருந்துச்சு. இப்போ இந்த இடஒதுக்கீடம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைமுகமாக ஒழிக்கிறதுக்கான பட்டுக்கிட்டு வர்றப்ப இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய அடுத்த மூவ் இதை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? அதான் நம்ம ஏற்கனவே வந்து இது கடந்த ஆட்சியிலே நம்ம சொன்னோம், இவங்களுடைய அடுத்த இலக்கு வந்து இடஒதுக்கீடு தான். ஏன்னா இது வந்து அரசுடைய கொள்கையில இருக்கு. நம்ம வந்து நீங்க இவங்க பிஜேபிக்காரங்க பல பேருக்கு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க வெளிப்படையா ஒத்துப்பாங்க. நீங்க காஷ்மீர் 170 நீக்கத்தை ஊடக விவாதங்கள்ல பாருங்க. அப்போ இது நடந்தப்போ 2019 அது நடந்தப்போ பல பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதுல ஒன்றும் அதிர்ச்சி இல்ல. இது வந்து நம்மளுடைய ஏற்கனவே வைத்திருந்த பிஜேபி இதை பல இடங்கள்ல பிரச்சாரமாவே தேர்தல் பிரச்சாரத்திலேயே சொல்லியிருக்கோம். அதனால நாங்க சொன்னதை சொல்றோம் அப்படின்னாங்க. அது போன்று இடஒதுக்கீடு ஒழிப்பதுதான் வந்து இவங்களுடைய அடுத்த முயற்சி. அதை வந்து நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகள் தான் இந்த மாதிரியான இந்த குறுக்கு வழியில இந்த வேலை வாய்ப்புகளை கொடுக்கிற ஒரு முயற்சி. அதுல 2 லாபம் இருக்கு. ஒன்று, அவர்களுக்கு ஏற்ற ஆட்களை நியமிக்கலாம், அல்லது ஏதோ பணம் வாங்கி கொண்டு லஞ்சம் வாங்கி கொண்டு ஆட்களை நியமிக்கலாம். இந்த ஒரு வசதி இருக்கு. இன்னொன்று, இந்த அதிகார மட்டத்துல இவர்களுடைய ஆதிக்கத்தை நீங்க யாரு வேணா, காங்கிரஸே கூட நாளைக்கு ஆட்சிக்கு வரட்டும், ஆனால் அதிகார மட்டத்துல யாரு இருப்பா அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம். இது வந்து ஒரு நீண்டகால திட்டம். நீங்க 47க்கான திட்டம் கூட வச்சுக்கலாம். 47 சொல்றாங்கல்ல, 47ல் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்துத்துவ ஆட்சியை நடத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குவது. அதான் இந்த ஆட்சியினுடைய இந்த 5 ஆண்டு ஆட்சியினுடைய திட்டம். எல்லா மட்டத்திலையும் RSS பிஜேபி ஆட்களை ஊடுருவ செய்வது. அது வந்து IPS IAS தொடங்கி இந்த கோர்ட் நீதிமன்றங்கள்ல நீதிபதிகள் தொடங்கி எல்லா துறைகள்லயும் இவர்களை கொண்டு வருவது. அதுக்குதான் வந்து RSS இந்த தடை, RSS உள்ள எந்த அதிகாரிகளும், அரசு சார்ந்த அதிகாரிகளும் யார் வேணா உள்ள வரலாம், அதுக்கு தடையை நீக்கினது. இது போன்ற விஷயங்கள் வந்து
அடுத்த இந்த 5 ஆண்டு முடிவுக்குள்ள எல்லா துறைகள்லயும் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ நபர்களை அமர்த்துவதற்கான ஒரு ஒரு அடிப்படைகளை இப்ப செஞ்சு வைக்கிறது. நீங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் கவலை இல்ல. ஆட்சியில இருக்கிறவன் சொல்றதெல்லாம் அதிகாரிகள் கேட்கணும்னு அவசியம் இல்ல. இன்றைக்கு கூட இப்ப நம்ம வந்து குடிசை மாற்று வாரிய பிரச்சனைகள்ல நிலத்தை அகற்றுவதற்கு அல்லது ஏரி குளங்களை அகற்றுவதற்கு யார் வரான்னா அதிகாரிகள் தான் வராங்க. நீங்க ம். அமைச்சர்கள் கூட அதை கேள்வி கேட்க முடியல. அதிகாரிகள் நேரடியா ஃபைல கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சிடுறாங்க. கோர்ட்டு காட்டமா வந்து மக்களுக்கு எதிராக பேசுது. நம்மளால கூட ஒண்ணும் பண்ண முடியல. மக்களாலயும் ஒண்ணும் பண்ண முடியல. இங்க இருக்கிற எம்எல்ஏ வாக்களும் ஒண்ணும் பண்ண முடியல. ஜட்ஜஸ் வந்து குறிப்பா சென்னையில ஒரு ஜட்ஜ் இருக்கிறாரு. அவர் வந்து காட்டமா இது போன்ற விஷயங்கள்ல அகற்றணும். இன்னைக்கு கூட கும்பகோணம் வழக்கு வந்திருக்கு. கும்பகோணத்துல ம். கோவில்ல ஆக்கிரமிப்புகளை அகற்றச் சொல்லி அவரு ஒரு வழக்கு. அந்த வழக்குல இன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, "நீ எல்லாம் கலெக்டரா இருக்கிறதுக்கே லாயக்கு இல்ல. இது அகற்றதுக்கு" ம். அப்படின்னு ஒரு கஷ்டமான விஷயத்த சொல்றாங்க. அப்ப இது மாதிரியான இடங்கள்ல அவர்களுடைய ஆட்களை நியமிப்பதன் மூலமா இதை வந்து அவங்களால சாத்தியப்படுத்த முடியும். ஒரு இந்துத்துவ ஆட்சிக்கான அடிப்படையை இவங்களால சாத்தியப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதுதான் அடுத்து இவங்களோட திட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழி. இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி. இப்போ சரி, நீங்க எல்லா இடத்துலயும் உங்களோட ஆட்கள நியமிச்சுட்டீங்க. அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? எஃபிஷியன்சி எப்படி இருக்கும்? பக்கத்துல சைனா கூடயோ, இல்ல அமெரிக்கா கூடயோ, இல்ல பாகிஸ்தான் கூடயோ, இலங்கை கூடயோ உங்களால கம்பீட் பண்ண முடியுமா? அதற்கு திறமை வாய்ந்த நபர்களாக அவர்கள் இருப்பார்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொரு பக்கம், அப்படி இவர்களை கொண்டு வந்து அடக்குமுறையை பயன்படுத்தி ஆட்சியில் இருந்தாங்கன்னா எத்தனை நாளைக்கு மக்கள் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் ஏற்பட்ட மக்கள் கிளர்ச்சி மாதிரி, புரட்சி மாதிரி இங்கேயும் நடக்காதா? அப்படிங்கிற 2 பார்வை இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? நம்ம வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் இருக்கிறார்ல, அவர் வந்து உங்களுடைய வெளியுறவு கொள்கை எந்த அடிப்படையில அவர் வந்து வெளியுறவு கொள்கை அமைச்சுக்கிறாருன்னா, அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதுல சொல்றாரு. மகாபாரதத்தையா மகாபாரதத்தை ம். கொண்டுதான் வந்து அவர் வந்து அ வெளியுறவு கொள்கையே வந்து அவர் புரிஞ்சுக்கிறாராம். அந்த மாதிரி இவங்கெல்லாம் புராணத்த படிச்சுக்கிட்டு, புராணத்த பழைய இந்து கோட்பாடுகளை வைத்துதான் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க. அப்படிதான் இப்ப ஆர்.என். ரவி என்ன பேசுறாரு? இந்தியாவை ஆர்.என். ரவி என்னவா புரிஞ்சிருக்கிறாரு? இங்க இருக்கிற மாநிலத்தினுடைய உரிமைக்காக போராடுகிறவர்களை ஆர்.என். ரவி என்னவா கருதுறாரு? அவர் யாரு? அவர் வந்து ஒரு எல்லோருக்கும் பொதுவானவர். அதாவது எப்படி வந்து ஜனாதிபதியும், ஆளுநரும் வந்து அல்லது சட்டமன்றத்தில் இருக்கிற சபாநாயகர் இவங்கெல்லாம் வந்து எல்லோருக்கும் பொதுவானவர்களாக நியமிக்கப்படுகிறாங்க. அவர் எப்படி ம். இப்படிலாம் பேச முடியுது? இப்போ இது போன்று தான் இருப்பாங்க. நாளைக்கு எல்லா துறைகள்லயும் இவங்க வந்து இது போன்று தான் நடப்பாங்க. இது வந்து பாரம்பரியக்கு எதிரா தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவா இருக்காங்களா? எதிர்ப்பா இருக்காங்களா? ம். அப்போ வந்து இது இது போன்ற எல்லா துறைகள்லயும் இவங்க வரும்போது, கண்டிப்பா அதுக்கு எதிர்ப்பான மனநிலை மக்களிடத்துல வரும். இதற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிற ஒரு நிலைமை தான் வரும். நீங்க எப்படி வந்து பாகிஸ்தான்ல நடைபெற்றதோ, இலங்கையில் நடைபெற்றதோ, பங்களாதேஷ்ல நடைபெற்றதோ, அது போன்ற ஒரு நிலைமைக்கு தான் இது வித்துட்டு செல்லும். ஆனால் இதை வந்து அவங்க வந்து ஒரு இந்து இந்து அப்படிங்கிற அடிப்படையில இந்தியா வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில அத வந்து செய்றாங்க. இந்துக்கள் கணிசமா இதற்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்னு நம்புறாங்க. ஆனால் ம். இந்தியர்கள் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கு. அது ஒரு செக்குலர் பண்பாடாக இருக்கிறது. அது வந்து எல்லா மதத்தவரும் சமமாக மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கு. எல்லா அ எல்லா சமுதாயத்தினரையும் வந்து சம அளவுல பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பண்பு வந்து நீண்ட நாட்களாக இருக்கு. அதை வந்து அவங்க இழக்க மாட்டாங்க. இவங்க என்னதான் இதுக்கு முயற்சி பண்ணாலும், நீங்க சொல்ற மாரி அது ஒரு புரட்சியை நோக்கி இந்த அரசை வீழ்த்துகிற ஒரு இடத்துக்கு தான் போகும். மோடிக்கும் அதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்ல. மோடி இதற்கு மேல ஆர்எஸ்எஸ்ஸே மோடியை அனுமதிக்காது அப்படிங்கிற இடம் வருது. அதனால இந்த ம். ஆண்டுகள்ல அவருக்கு 2 பெரிய பிரச்சனை இருக்கு. ஒன்று ஆர்எஸ்எஸ்ஸை அவர் வந்து சமாளிக்கணும். அடுத்த அடுத்த முறையும் இவர் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் இவர் சமாளிக்கணும். இந்திய மக்கள் கிட்ட ஒரு நன்மதிப்பை பெறணும். இது 2மே வந்து அவரால பெற முடியாது அப்படிங்கும்போது, எப்படி வந்து இந்த கங்கனா ரனாவத் சொன்னாங்கல்ல, இவர் வந்து ம். பிரதமரே ஆக முடியாது அப்படிங்கிறதுக்காக நாட்டை துண்டாட பார்க்கிறாரு. ம். நாட்டுடைய எல்லா துறைகளையும் அழிக்க பார்க்கிறாருன்னு ராகுல் காந்தி ராகுல் மீது காந்தி ஒரு பத்தி. குற்றம் சாட்டுனாங்கல்ல. நான் சொல்றேன், இதற்கு மேல் மோடி வந்து
ஒரு சர்வாதிகாரியாகத்தான் மாறுவாரு. ஏன்னா உட்கட்சியிலையும் மோதல், அடுத்த தலைவரை யார் கொண்டு வரலாம், ராஜ்நாத் சிங் கொண்டு வருவோமா அப்படிங்கிற தேடல் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆர்எஸ்எஸும் மோடி எதிர்க்குது, நாட்டு மக்களும் மோடி எதிர்க்கிறாங்கும் போது மோடி எப்படியாவது இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ளணும் என்று ஒரு சர்வாதிகார தன்மைக்கு ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிற, மக்களை எதிர்க்கிற, எதிர்க்கட்சிகளை முடக்குகிற, எல்லா வகையிலும் எல்லாரையும் தனிமைப்படுத்துகிற ஒரு இடத்துக்கு இந்த நாற்காலி விட்டு நான் நகர மாட்டேன், எப்படி ட்ரம்ப் வந்து தோத்ததுக்கு அப்புறமும் இல்ல நான் போக மாட்டேன்னு உட்கார்ந்து இருந்தாரோ அது போன்று மோடி உட்கார்ற ஒரு நிலைமை தான் வரப்போகுது. அதற்கு எதிராக மக்கள் போராட போகிறார். கண்டிப்பா தோழர், தொடர்ந்து பேசுவோம். நன்றி தோழர். நன்றி.